அரசர் ராமனை தழுவி அரியணையில் அமரச் செய்து, நான் ஒரு மனிதனாகவும் அரசனாகவும் என் வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ந்தேன். என் முன்னோர்களுக்கு என் கடமைகளை நிறைவேற்றிவிட்டேன். நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. உங்களை எங்கள் தந்தையின் சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்ற ஆசை எனக்கு நேற்று இரவு கனவில் வந்தது. உனக்கு விரைவில் முடிசூட்டு விழா நடத்தப்பட வேண்டும் என்று நட்சத்திரங்களின் வாசகர்கள் கூறுகிறார்கள். நீங்களும் சீதாவும் இன்றிரவு உண்ணாவிரதத்திற்கு தயாராகுங்கள். பாரதம் ஒரே மாதிரியான சிந்தனை மற்றும் நடத்தையின் ஆன்மா என்பதையும் அவர் உங்களிடம் பக்தி கொண்டவர் என்பதையும் அறியாதீர்கள். ஆனால் மனங்கள் மனிதர்கள் மாறக்கூடியவர்களாகவும் எதிர்பாராத தாக்கங்களுக்கு திறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே மன்னன் மறுநாளே முடிசூட்டு விழா நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து தன் முடிவை வசிஷ்டரிடம் கூறினான். முடிசூட்டு விழாவிற்கான நாளை நிர்ணயம் செய்வதற்கான காரணங்களில் கெட்ட கனவுகள் சேர்ந்தன. அவரது தந்தையிடம் விடுப்பு எடுத்துக்கொண்டு ராமர் கௌசல்யாவின் இடத்திற்கு சென்று அவளுக்கு செய்தி சொல்லி ஆசி பெறச் சென்றார். ஆனால் ராணி இந்த செய்தியை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். கௌசல்யாவுடன் சுமித்ரா, சீதா மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் இருந்தனர். அவர்கள் வெள்ளை உடை அணிந்து மகனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். ராமர் அரசனின் சமீபத்திய கட்டளையை தனது தாயிடம் தெரிவித்தார். அவள் பதிலளித்தாள், இதை நான் கேள்விப்பட்டேன். நீ நீண்ட காலம் வாழலாம். நல்ல ஆட்சியாளராக இருங்கள். உங்கள் எதிரிகளை வென்று உங்கள் குடிமக்களையும் உறவினர்களையும் பாதுகாக்கவும். நீங்கள் உங்கள் தந்தையை மகிழ்வித்து நீங்கள் மகிழ்ச்சியடையச் செய்தீர்கள். பின்னர் அவரது தாய் மற்றும் மாற்றாந்தாய் ரமாவிடம் விடைபெற்றார். தனது சொந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றார். மன்னன் அறிவுறுத்தியபடி வசிஷ்டர் ராமரின் இடத்திற்கு வந்தார். அவர் நுழைவாயிலில் அவரை வரவேற்றார். வசிஷ்டர் தனது முடிசூட்டு விழாவிற்கு முந்தைய விரதத்தில் ராமருக்கு மந்திரங்களுடன் தீட்சை செய்தார். வசிஷ்டர் மன்னரிடம் திரும்பியதும் அரச சாலையில் மக்கள் குழுக்கள் மகிழ்ச்சியுடன் நாளை நடக்கும் பெரிய திருவிழாவை பற்றி விவாதித்தனர். வீடுகள் மலர்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டன. வசிஷ்டர் மக்கள் கூட்டத்தின் வழியாக மன்னரின் அரண்மனைக்கு செல்ல கடினமாக இருந்தது. உண்ணாவிரதம் சரியாக தொடங்கி விழாவுக்கு எல்லாம் தயாராகிவிட்டதை கேட்டு மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவனுடைய இதயத்தில் அவனுக்கும் அவனுடைய ஒரு ஆசைக்கும் இடையில் ஏதேனும் விபத்து வந்துவிடுமோ என்ற பயம் இருந்தது. நகரம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகிழ்ச்சி கலக்கத்தில் இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் தெருக்களிலும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முடிசூட்டு விழாவை தங்கள் வாழ்வில் ஒரு சிறந்த மற்றும் மங்களகரமான நிகழ்வாக கண்டு ஆர்வத்துடன் காத்திருந்தனர். ராமரும் சீதையும் தங்களுடைய வாசலில் நீண்ட நேரம் நாராயணனை தியானித்து யாகத்தீயை ஊட்டி எஞ்சியவற்றை பயபக்தியுடன் செலுத்தினர். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் இசையால் தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டு அரண்மனைக்கு செல்ல தயாராக இருந்தனர். மேலும் ஒரு நல்ல அழைப்பை எதிர்பார்த்தனர். ஆனால் வந்த அழைப்பு முற்றிலும் எதிர்மாறாக இருந்தது. அரச குடும்பங்களில் உள்ள நடைமுறையின்படி ராணி கைகேயிக்கு ஒரு பெண் துணை இருந்தாள் மற்றும் இரகசிய ஊழியர். அவள் மந்தாரா என்ற பெயருடைய பெண். ராணியின் தொலைதூர உறவினராக இருந்ததால் அவர் அவளுடன் மிகுந்த நெருக்கமாக இருந்தால் மந்தாரா ராமாயணத்தில் நன்கு அறியப்பட்ட பாத்திரங்களில் ஒன்றாகும். ராமரின் வனவாசம், தசரதன் மரணம் மற்றும் அரச குடும்பத்தின் அனைத்து துயரங்களுக்கும் காரணம் என்று நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் அவளை அறிவார்கள், வெறுக்கிறார்கள். பெண்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளின் மொட்டை மாடிக்கு சென்று கீழே உள்ள நகரத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தார். தெருக்களில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை அவள் பார்த்தாள். வீட்டு உச்சிகளில் இருந்து கொடிகள் பறந்தன. புதிய ஆடைகள் மற்றும் பிரகாசமான நகைகளை அணிந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது மக்கள் கூட்டமாக மகிழ்ச்சியான பேச்சில் மூழ்கினர். கோவில்களில் இசைக்கருவிகள் வாசித்தனர். மன்னரால் இதற்கெல்லாம் காரணம் புரியவில்லை. ஏனெனில் மன்னன் என்ன முடிவு செய்தான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஏதோ கொண்டாட்டம் இருந்தது. அவள் யூகித்தாள். மந்தரை ஒரு வேலைக்காரனை நோக்கி திரும்பி அவளிடம் கேட்டாள், ஏன் இந்த பட்டு ஆடை அணிந்திருக்கிறாய்? நகரத்தில் என்ன இருக்கிறது? கௌசல்யா பிராமணர்களுக்கு பரிசுகளை பகிர்ந்தளிப்பது போல் தெரிகிறது. அவள் ஒரு சிக்கன பெண். சும்மா இதை செய்ய மாட்டாள். எல்லா இடங்களிலும் பண்டிகை காட்சிகளும் ஒலிகளும் உள்ளன. இதெல்லாம் என்னவென்று உனக்கு தெரியுமா? சிறிய வேலைக்கார பெண் பதிலளித்தாள். மகிழ்ச்சியுடன் நடனமாடினாள். ஏன்? எங்கள் ராமச்சந்திரருக்கு நாளை காலை யுவராஜா அபிஷேகம் செய்ய போகிறார்கள். இந்த செய்தி மந்தராவுக்கு திடீர் கோபத்தை ஏற்படுத்தியது. அவள் வேகமாக கீழே இறங்கினாள். நேராக அவள் கைகேயியின் அறைக்குள் நுழைந்தாள். கைகேயி படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள். எழுந்திரு, முட்டாள் பெண்ணே, துரதிர்ஷ்டத்தின் வெள்ளம் உன்னை மூழ்கடித்து விழுங்குகிறது. நீ ஏமாந்து அழிந்து விட்டாய். உன் நட்சத்திரம் அஸ்தமிக்கிறது. முட்டாள் பெண்ணே, இது தூங்குவதற்கான நேரமா? கைகேயி சிலர் பயந்து பேரழிவு மந்தாராவை முந்திக் கொண்டு மெதுவாக அவளிடம் கேட்டாள, உனக்கு என்ன தொந்தரவு?
ஏன் இப்படி இருக்கிறாய்? மனமுடைந்த மந்தரா, எனக்கும் என் பெண்ணுக்கும் அழிவு வந்துவிட்டது. இந்த தேசத்தின் உண்மையான அதிபதியான தசரதன் உனக்கு வருத்தம் தருகிறார். அதைவிட பெரிய காரணம் என்ன? நான் எப்படி உன்கிடம் வருகிறேன்? நீங்கள் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தீர்கள். எல்லாம் முடிந்துவிட்டது. அவர் இல்லாததை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவசரமாக ராமருக்கு முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார். நீயும் உன்னை சார்ந்தவர்களும் அழிந்து கொண்டிருக்கும் வேளையில் படுக்கையில் கிடந்து எதையும் செய்யாமல் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பாய். மந்திரா பேசிக்கொண்டே சென்றாள். கைகேயியின் காதுகள் அந்த வார்த்தைகளை கேட்டது. அவர்களின் சருக்களை காதில் வாங்கிக் கொள்ளாமல் மற்ற அரச குடும்பத்தைப் போலவே அவளது மனமும் அதிர்ந்தது. இப்போது ராமரின் முடிசூட்டு விழாவின் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புடன் அன்பான மற்றும் மதிப்பிற்குரிய ராமருக்கு எல்லாரும், மந்தாரா, நீ எனக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்றாள். என் மகன் ராமனுக்கு நாளை முடிசூட்டப்படுவானா? இதைவிட பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன வர முடியும்? இதோ இதை எடு, வேறேதாவது என்னிடம் கேள் என்று கூறிவிட்டு கைகேயி தன் கழுத்தில் இருந்த நகையை எடுத்து மந்தராவிடம் கொடுத்தாள். எந்த ஒரு முக்கிய நற்செய்தியை கொண்டு வந்தாலும் அவருக்கு பரிசளிப்பது அரச மரபு. கைகேயி மந்தராவை மற்ற அலுவலக பணியாளரைப் போல நினைத்தாள். அவளது எஜமானியின் ஆர்வத்தில் பொறாமை கொண்ட இந்த பெண் எப்படி ராமனின் நன்மையை புரிந்து கொள்ள முடியும்? அந்த நிகழ்வில் தன் எஜமானி மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டால் தன் முட்டாள்தனமான பயம் நீங்கிவிடும் என்று அவள் நினைத்தாள். கைகேயியின் மனம் இன்னும் அவளது உன்னதமான பண்பாட்டை கடைபிடித்தது. தாழ்வு மனப்பான்மைக்கு இணங்கவில்லை. நகையை தூக்கி எறிந்துவிட்டு சொன்னாள், ஐயோ முட்டாள் பெண்ணே, அனைத்தும் தொலைந்து போய் போய் முட்டாள்தனமாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறீர்கள். உங்களுக்கு வரப்போகும் துரதிர்ஷ்டத்தை பார்த்து நீங்கள் எப்படி கண்மூடித்தனமாக இருக்கிறீர்கள்? இந்த முட்டாள்தனத்தை பார்த்து நான் சிரிப்பதா அழுவதா? உனது போட்டியாளரான ராமனின் தாய் அவனை அரசனாக்க சதி செய்தாள். மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் குதிக்கிறீர்கள். பைத்தியம் பிடித்த பெண்ணே, ராமர் ஆட்சி செய்யும் போது பரதனின் நிலை எப்படி இருக்கும்? இராமன் பயந்து பரதனை எப்பொழுதும் ஒரு ஆபத்தான எதிரியாக கருத மாட்டான் அல்லவா? இராமனுக்கு மனித இயல்பு தெரியும். பரதன் உயிருடன் இருப்பது தனது சக்திக்கு ஒரு நிலையான அச்சுறுத்தலாக இருக்கும். எனவே கொல்லப்பட வேண்டும் என்பதை அவர் அறிவார். ஆசைப்பட்டு ஒரு நாகப்பாம்பை கொல்லவில்லையா? இனிமேல் பரதனின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நாளை காலை கௌசல்யா ஒரு மகிழ்ச்சியான பெண்ணாக இருப்பாள். அவள் முன் நீ நன்றாக உடையணிந்த அடிமையாக வளைந்து கொள்வாய். கீழ்ப்படிதலுடன் கை கட்டி அவள் முன் நிற்பாய். நாளை முதல் உங்கள் மகனும் அடிமையாக இருப்பான். இந்த குடியிருப்பில் இனி மரியாதையோ மகிழ்ச்சியோ இருக்காது என்று கூறிவிட்டு துக்கத்தை தொடர முடியாமல் நின்றுவிட்டாள். இதையெல்லாம் கேட்ட கைகேயி, மந்தரை ஏன் இப்படி பயப்பட வேண்டும்? அவளுக்கு ராமனை தெரியாதா? அவன் மனித உருவில் உள்ள தர்மம் அல்லவா? அவள் சொன்னாள், மந்தரா, நீ ராமனுடையதை அறிந்து மகிழ்ந்திருக்கிறாயா? உண்மை, சரியான நடத்தை மட்டும் பணியும் மூத்த இளவரசன் ராஜ்யத்தை பெறுகிறார். பரதனுக்கு பிறகு ஒரு நாள் கிடைக்கும். இதிலெல்லாம் என்ன தவறு? ஏன் நீங்கள் அத்தகைய துயரத்தை உணர்கிறீர்களா என்று கேட்டால், ராமருக்கு பிறகு பரதன் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்வான். அழாதே, ராமர் என் மீது எவ்வளவு பாசம் கொண்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையில் அவர் தனது சொந்த தாயை விட என் மீது அதிக அக்கறை காட்டுகிறார் என்றார். கைகேயி இராமன் தன் சகோதரர்களை உயிராக கருதவில்லையா? ராமனால் தீங்கு நேரிடும் என்று அஞ்சுவது சரியல்ல. ஐயோ என்றாள் மந்தரை. ஏன் நீ இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய்? ராமர் முடிசூடியவுடன் பரதனுக்கு என்ன வாய்ப்பு? உங்களுக்கு வாரிசு விதி தெரியாதா? இராமன் அரியணை ஏறும்போது பரதனுக்கும் அவனது வரிசைக்கும் அரச பதவிக்கான அனைத்து வாய்ப்புகளும் முடிவடைகின்றன. ராமனுக்கு பிறகு ராமனின் மகன் ராஜாவாக இருப்பான். அவனுக்கு பிறகு அந்த மகனின் மகன் வாரிசுகள் தொடரும். மூத்த மகனுக்கு பின் மூத்த மகன். இளைய சகோதரன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, ஆண்மையுள்ளவனாக இருந்தாலும் சரி, அவருக்கு வாய்ப்பே இல்லை. அன்பே, இது கூட உனக்கு தெரியாது. ஒருவன் என்ன செய்வது? ராமனுக்கு முடிசூட்டப்பட்டவுடன் அவள் தொடர்ந்தாள், அவன் பரதனை விட்டு போக மாட்டான். பரதனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். பரதன் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை தொலைவில் இருக்குமாறு அறிவுறுத்துங்கள். வீட்டை விட்டு நாடு கடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் திரும்பி வந்தால் அவர் மரணத்திற்கு வருவார். மாமாவின் வீட்டை கூட விட்டுவிட்டு இன்னும் சில தொலைதூர தேசத்தில் தலைமறைவாகி விடுவது அவனுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். மேலும் கௌசல்யா உங்களுக்கு தோழி இல்லை. நீங்கள் ராஜாவுக்கு மிகவும் பிடித்தவர் என்பதாலும் அவரை அடிக்கடி அலட்சியப்படுத்திய தாலும் உங்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. இப்போது அவள் உன்னை பழிவாங்குவது உறுதி. ஒரு போட்டி மனைவியின் கோபம் சந்தர்ப்பம் கிடைத்தால் பொங்கி எழும் நெருப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இராமன் அரசனானால் பரதன் இறந்தது போல் நல்லவன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே நன்றாக யோசியுங்கள்.
உறுதியாக இருங்கள். எதையாவது முடிவு செய்து அதை கடைபிடியுங்கள். எப்படியாவது பரதனுக்கு முடிசூட வேண்டும். இராமனை ராஜ்யத்திலிருந்து துரத்த வேண்டும். ராணியின் இதயத்தில் இப்போது பயம் நுழைந்தது. மந்த்ரா வென்றாள். கைகேயியின் முகம் சிவந்தது. அவள் சுவாசம் சூடாகியது. உதவியற்றவள் ஆறுதலுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மந்தரை பற்றிக் கொண்டாள். ஏனென்றால் அவனுடைய முதல் 2 மனைவிகளுக்கும் தசரதன் ராஜாவை பின்பற்றி குழந்தைகளை பெற்றான். அந்த சமயத்தில் கைகேயியின் தந்தை தசரதனிடம் குழந்தையை பெற்றுக்கொண்டார். ஒரு குழந்தையில்லாத அரசன் அவருக்கு பிறகு ராஜாவாக வேண்டும் என்பதில் ஆச்சரியமில்லை. பிறக்கப் போகும் ஒரு மகன் பல வருடங்கள் கடந்தும் நிறைவேறவில்லை. மகத்தான யாகம் செய்தபின் 3 மனைவிகளும் குழந்தைகளை பெற்றெடுத்தனர். அரச ராணியின் மகன் ராமர் 4 மகன்களில் மூத்தவர். அவர் நல்லொழுக்கத்தில் சிறந்தவர். மன்னர்கள், குடிமக்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் சுமைக்கு முற்றிலும் சமமானவர். தசரதன் எப்படி அரச வழக்கத்தை மீறி பரதனுக்கு அபிஷேகம் செய்த ராமனின் கூற்றை புறக்கணிக்க முடியும்? அல்லது பூர்த்தி செய்ய விரும்பினார் மறந்த வாக்குறுதி? இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் இந்த விஷயத்தில் எந்த வார்த்தையும் பேசப்படவில்லை. எனவே வம்ச வழக்கப்படியும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புப்படியும் ராமரை யுவராஜனாக நிறுவுவதில் சிரமம் இருக்க முடியாது என்று மன்னர் நினைத்தார். மேலும் இது கைகேயியின் நடத்தையிலிருந்து தெளிவாகிறது. பரதன் இந்த கேள்வியை எழுப்ப முடியாத அளவுக்கு உன்னதமானவனாக இருந்தான். இருப்பினும் தசரதன் ராமனிடம் கூறியது போல் தூய்மையான மனம் கூட மாறக்கூடியது. விதி கெட்ட ஆலோசனையுடன் சதி செய்யும் போது நம்மில் எவரும் சிதைக்கப்படலாம். கைகேயிக்கும் இது நடந்தது. பரலோகத்தில் உள்ள தேவர்கள் கூட இதை பெற்றனர்.